Salt and Spicy viewers, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இன்டர்வியூ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோலிவுட்டில் தலா அஜித் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து கானாலே ஒரு அஜித் இருக்காரு, அதுதான் நம்ம கானா அஜித். வணக்கம் ப்ரோ. தேங்க்ஸ். ஸோ கானா அஜித், உங்கள் பேரே வந்து அஜித் தானே, இல்லை தலா இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி வந்து அஜித்? அப்படிலாம் இல்லை ப்ரோ, என் பேர் அஜித் தான். பேரே அஜித்? சின்ன வயசுலேருந்து அஜித் தான் என் பேர், வேறு எதுவும் பேரையுமே இல்லை, ஒரே பேர் தான். சூப்பர். இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்தது பாருன்னு சொல்லிட்டு? இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு யார் மூலியமாக வந்துச்சுன்னா, ராயபுரம் கானா வினோத் தான். அவரோட பாட்டெல்லாம் சின்ன வயசில் கேட்டு அப்படியே அதேமாரி பாடணும், இது பண்ணணும், எழுதணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. சூப்பர். எத்தனை வருஷமாக அதை நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்க? ஒரு 8 வருஷம் 10 வருஷம் பண்ணுறீங்களா? 10 வருஷமாக ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இது பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரீச், ஒரு பெரிய பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பவித்ரா சாங் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ப்ரோ, அந்த சாங் எப்படி நடந்தது உங்களுக்கு? அதனால வந்து இப்போ எப்படி இருக்கீங்க அந்த பாட்டில்? கண்டிப்பாக அந்த சாங்கு பண்ணோம், ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அது. அதுக்கோசம் பண்ணோம். கண்டிப்பாக எல்லோரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. எவ்வளோ ஃபோன்ஸ் கால்ஸு, நிறைய பேர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸு வெளி ஏரியாவிலேருந்து வெளி இடத்துலேருந்துலாம் ஃபோன் பண்ணி நிறைய பேர் ஆறுதல் சொன்னாங்க. அதை கேட்கும் போது ஒரு இன்னும் பண்ணோம் அப்படின்ட்டு இன்னும் நிறைய ஆசை வந்தது. பவித்ரா சாங் தொடர்ந்து வந்து நீங்கள் எது மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படி வந்து போயிட்டுருக்கு உங்களுக்கான? நல்லா போகுது. இன்னும் 2 சாங் வர வெயிட்டிங்கில் இருக்குது, கம்மிங் ஜூனில் இருக்குது. இல்லை ஒரு சாங் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று கண்ணே கண்ணே நீ வேணுமா, உன் அழகுக்கு ஐஸ்வர்யா ஈடாகமான்ட்டு ஒரு லவ் சாங் ஒன்று பண்ணுறோம். அது பண்ணி முடிச்சோன்னா பவித்ரா சாங் 2 வந்துடும். இப்போது கம்மிங் ஜூன் எழுதிட்டு இருக்கோம். சாங்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கறதுனால டைம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக பவித்ரா சாங் 2 வந்துடும். அப்புறம் உங்கள் ஏரியா பற்றி பேசணுன்னா பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாலே வந்து சிங்கர்ஸ் வந்து சில பேர் இருக்காங்க. கண்டிப்பாக. நீங்கள் வந்து எந்த ஏரியான்னு முதல்ல மக்களுக்கு சொல்லிக்கணும். நான் வந்து எங்கள் ஏரியா 1000 லைட் ப்ரோ. 1000 லைட். சரி, ஓகே. 1000 லைட்டில் 1000 விளக்கு. அங்கே ஒரு பெரிய லெஜண்ட் இருக்கார், அவர் பேர் நீங்கள் சொல்லி நீங்கள் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு. கண்டிப்பாக ப்ரோ, சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த இடத்துலேருந்து தான் நானும் வந்திருக்கேன், அதனால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் யாருன்னா 1000 விளக்கு செல்வம். ஆனால் இப்போ அவர் இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஏரியாவிலேருந்து நான் பாட வரேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். பாட்டு கேட்டு தான் நீங்கள் வந்து நான் கேட்டிருக்கேன். நான் அவரை பார்த்ததில்லை, கண்டிப்பாக நான் கேட்டிருக்கேன். அந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்ததுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. சூப்பர். சரி, இப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து வரீங்க, அங்கேயே இல்லை எந்த கானா சிங்கராக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு கஷ்டங்கள், ஒரு இது வந்து தாண்டி தான் வரேன், நான் வந்து ஈஸியாக வந்து மேலே வந்துட்டு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்படி நீங்கள் வந்து மேலே எந்த கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி சரி விட்ரா நம்ம மேலே வந்துடலான்னு நினச்சி எப்படி நீங்கள் வந்தீங்க? ஏதாவது ஃபேஸ் பண்ணிவிட்டு? கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. யாரும் வந்து சப்போர்ட் பண்ணலன்னு நல்லா சொல்ல முடியாது. முக்கியமாக எங்கள் அம்மா சொல்லப்போனால் அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் பாட போகும்போது எனக்கு காசு கொடுத்து நீ போய் பாடு அப்படின்னு சொன்னது எங்கள் அம்மா தான். நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பவித்ரா சாங் எடுக்கும் போதும் சரி, நைட்டு பகல் பார்க்காம என் கூட கஷ்டப்பட்டாங்க. எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அதேமாரி என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. யாரும் வந்து இதை வெறுக்கலை. கானா சில பேர் நினைப்பாங்க கானாவா அப்படின்ட்டு, ஆனால் அந்தமாரி யாருமே வெறுக்கலை. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன்ட்டு எனக்கு ஒரு இது இருக்குது. மிச்சப்படி கஷ்டப்படணுன்னா கஷ்டப்பட்டதுன்னா யாருமே ஃபீல்டில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. ஃபீல்டில் யாருமே சப்போர்ட் பண்ணல. எப்படி சொல்கிறது, ஒரு சாங் கஷ்டப்பட்டு பண்ணுவோம், அந்த சாங் திருப்தியாக இருக்காது. அந்தமாரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. நான் இருந்தாலும் நாங்கள் அந்த ஏன் நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல, நம்மளாலேயும் வர முடியும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சமாக பண்ணி வரணும், ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. திருப்பி நீங்கள் உங்கள் கரியர், நீங்கள் உங்கள் இந்த கானா இது ஆரம்பித்ததுலேருந்து கூடலேருந்து வந்து இப்போ உங்களே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து உங்கள் ஒரு லிரிசிஸ்ட், அவர் ஒருத்தர் இருக்கார், எழுத்தாளர், இதெல்லாம். கண்டிப்பாக. அது யாருன்னா என் அன்பு நண்பர் தானாம்பேட்டை ஜேமி. அப்போத்துலேருந்து ஜேமியை நம்மளும் கொஞ்சம் கூப்பிட்டு அவரையும் சேர்த்து பேசிடலாம். கண்டிப்பாக. இப்போ நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டை ஜேமி, அதுக்கப்புறம் டோலா கச்சா, இப்போ இவங்க கூட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி ஜேமி, உங்களுக்கும் அஜித்துக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு?
நான் வந்து சொல்லப்போனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருந்தோம். அப்படியே நான் அவர் சிங்கர் நான் வந்து சாங் எழுதின்னு இருப்பேன். இவர் வந்து என்ன பண்ணாருன்னா வேற ஒருத்தர்கிட்ட சாங் வாங்கலான்னு போயிருந்தாரு. நான் சொன்னேன் மச்சான் நானும் சாங் எழுதுவேன் வந்து பாடுறான் ரெக்கார்டிங் போனோம் சாங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. சரி நான் சாங்கெல்லாம் காமிச்சனையும் அவனுக்கு பிடிச்சிச்சு சாங். பிடிச்சனே மச்சான் பண்ணலாம் மச்சான் நம்ம 2 பேரும் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தோம். நல்லா பண்ணோம், நல்லா பண்ணிடலாம். சூப்பர். அச்சா ப்ரோ, உங்களுக்கும் எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தாத்தாச்சு? கானானால தெரியும். கானானால அப்படியே வந்து ஒரு ஏரியாவில் வந்து தெரியுமா? சூப்பர். இப்போ வந்து நீங்கள் நிறைய பாட்டு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு க்ளோஸான ஒரு பிடிச்ச பாட்டுனா வந்து எந்த பாட்டை சொல்வீங்க? நான் பாடின பாட்டா? நீங்கள் சேர்ந்து பாடின பாட்டு இல்லை நீங்கள் 2 பேரும் 3 பேரும் பாடின பாட்டு? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டுனா மனசு ஃபுல்லாக லவ் வச்சு சொல்லணும்னு ஆசை வச்சு அந்த பாட்டு 2 பேருமே சேர்ந்து பாடியிருக்கோம். அது கொஞ்சம் கேட்டலாமா? கண்டிப்பாக பாடிடலாம். ஃபுல்லாக லவ் வச்சு சொல்லணும்னு ஆசை வச்சு காதலால இதயம் காயாச்சு கண்ணால ஜாட காட்டி லவ் சொல்லு ஒரு வாட்டி நீதாய செல்ல குட்டி. ஃபஸ்ட்டு லவ் சொன்னா பசங்களுக்கு பயம் வரும், காதல் கொஞ்சம் முத்தி போனா ஆட்டோமேட்டிக்காக அழ வரும். ஃபஸ்ட்டு லவ் சொன்னா பசங்களுக்கு பயம் வரும், காதல் கொஞ்சம் முத்தி போனா கண்ணில் இருந்து தண்ணி வரும். மனசு ஃபுல்லா லவ் வச்சு சொல்லணும்னு ஆசை வச்சு காதலாலையா இதயம் காயாச்சு கண்ணால ஜாட காட்டி லவ் சொல்லு ஒரு வாட்டி நீதாய செல்ல குட்டி. தமிழ்நாட்டிலே ரொம்ப ஒரு உழுக்கின சம்பவம்னு சொல்லலாம். அந்த பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அதை பற்றி நீங்கள் ஏதாவது எழுதுனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக எழுதியிருக்கோம் ப்ரோ. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான ஒரு இதுதான் அது. அதை வீடியோலாம் கேட்கும் போது கண்ணே கலங்குற போல் ஒரு இது. அவங்களுக்கும் அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்கிறாங்கள அதையும் பார்க்கணும். கண்டிப்பாக இனிமேல் அந்தமாரி தப்பை யாரும் பண்ணக்கூடாது ப்ரோ. உண்மை தான். இல்லை ஒன்று தண்டனை அதிகமாகணும், இல்லை அந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாத அளவுக்கு பண்ணணும். ஆனால் அதுக்கு யாரும் முயற்சி எடுக்கிற மாரி ஒரு இதுவே இல்லை. கண்டிப்பாக அதுக்கோசம் எழுதியிருக்கோம். கண்டிப்பாக பாடலாம். பாலியல் வன்கொடுமை அதிகமாச்சு நாட்டில், இவனுங்களை போடணும்ப்பா தூக்கல. ஏன் இப்படி பண்ணுறன்னு தான் யாரும் வந்து கேட்கல. தண்டனை கொடுத்தா காத்திருந்தனும், இந்த மாதிரி பண்ணுறவனை கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்தணும். தண்டனை கொடுத்தா காத்திருந்தனும், இந்த மாதிரி பண்ணுறவனை கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்தணும். பாலியல் வன்கொடுமை அதிகமாச்சு நாட்டில், இவனுங்களை போடணும்ப்பா தூக்கல. ஏன் இப்படி பண்ணுறன்னு தான் யாரும் வந்து கேட்கல. பரப்பான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இளைஞர்கள்லாம் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது அதுலேயே தான் இருக்காங்க. நம்ம டிக்டாக் ஆப் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம்லேயும் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பாட போகிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக வந்து கேட்கலாமா? சூப்பர். டிக்டாக்கை ஓப்பன் பண்ணா கச்சா நடிக்கிறாங்க பலரும், இவங்க மூஞ்ச பார்த்தா குழந்தைங்கெல்லாம் அலரும். பசங்க கேமரா முன்னாடி பாட்டை வச்சுட்டு வளரும், ஒன்றுமே தெரியாமல் வளரும். டிக்டாக்கை ஓப்பன் பண்ணா நடிக்கிறாங்க பலரும், டிக்டாக்கை ஓப்பன் பண்ணா நடிக்கிறாங்க பலரும். உங்கள் மூஞ்ச குழந்தைங்கெல்லாம் அலரும், பசங்க கேமரா முன்னாடி பாட்டை வச்சுட்டு வளரும், பேன்னு வளரும். நடிக்கிறது போயப்பா உங்களுக்கு சூரியான்னு நினைப்பா, நடிக்கிறது போயப்பா உங்களுக்கு ஆக்டர் சூரியான்னு நினைப்பா. எல்லாரும் கேட்கணும் ஏன் பாட்டு, பொண்ணுங்க மூஞ்ச பார்க்காமலே இவன் போட்டு விட்டான் ஆட்ட. டிக்டாக்கு ஆட்ட டிக்டாக்கை ஓப்பன் பண்ணா நடிக்கிறாங்க பலரும், டிக்டாக்கை ஓப்பன் பண்ணா நடிக்கிறாங்க பலரும். உங்க மூஞ்ச பார்த்தா குழந்தைங்கெல்லாம் அலரும், பசங்க கேமரா முன்னாடி பாட்டை வச்சுட்டு வளரும், பேன்னு வளரும். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து உட்காந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் சொன்னதுக்கு வந்து உங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள். வணக்கம். எங்கே போகிற ப்ரோ? உட்காரு ப்ரோ, நான் கேட்குறேன் நல்லா கேள்வி. முது தண்டு வலி இது ஏன் இல்லை ப்ரோ, நீ உட்காரு, நாங்கள் கேட்குறோம் கேள்வி. உன்னை உட்காருங்க ப்ரோ. கேள்வியா? கேளுங்க ப்ரோ. இன்னும் நாங்கள் பதிலே சொல்லலையா? நீங்களும் பாதி தான் கேட்டிருக்கீங்க கேள்வி.
அப்பா வந்துச்சுல கண்டென்ட் வந்து இல்லை ப்ரோ பாதி கேள்வி தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்களே. இல்ல ப்ரோ இதுதான் கண்டென்ட்டே. நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நம்ம எப்படி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இதுக்கு. இல்லை ப்ரோ பாதி தானே கேட்டிருக்கீங்க, இன்னும் நாங்களோட இதுவே சொல்லியே வாழ்க்கை வரலாறுனா. அப்படியா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ பாதிலேயே முடிஞ்சிச்சு. இல்ல ப்ரோ அவ்வளவுதான். ரொம்ப இல்லை இல்லை நீங்கள் கேட்டே ஆகணும் ப்ரோ. சூப்பர். சம்மர் டைம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது வந்து அப்படியே எங்களுக்கு வந்து லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து சால்ட் அண்ட் ஸ்பைசியை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.